வீடியோ தம்ப்நெயில்ல 10K வியூஸ் இன் 3 ஹவர்ஸ்னு வச்சிருக்கேன். அது எதுக்குன்னா ரீசெண்டா என்னோட ஒரு ஷார்ட்ஸுக்கு 10,000 வியூஸ் வந்துச்சு 3 மணி நேரத்துல. அதுக்கு தான் வச்சேன். இதுக்கு முன்னாடி எனக்கு ஷார்ட்ஸ் வீடியோஸ்க்கு 400-500 வியூஸ் தாண்டாது. இப்போதான் 10,000 வியூஸ்க்கு மேல வந்திருக்கு. நான் என்ன பண்ணேன், எதனால எனக்கு இந்த வியூஸ் வந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோல சொல்ல போறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கண்டிப்பா இருக்கும், எப்படி ஷார்ட்ஸ்ல அதிக வியூஸ் வர வைக்கிறது அப்படின்றது. நான் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் மறைக்காம சொல்ல போறேன் இந்த வீடியோல. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபேஸை வீடியோவில் காட்டாமல் பேசுறது தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. வீடியோவை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு அப்புறமா கூட வேணால் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. சரி, ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு எதை பற்றி வீடியோ போட்டிங்கன்னா மக்கள் இன்ட்ரெஸ்டோட ஸ்கிப் பண்ணாமல் பார்ப்பாங்கன்னு யோசிங்க. அந்த டாப்பிக்கை சூஸ் பண்ணுங்க. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் மக்களுக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லாத டாப்பிக்கை சூஸ் பண்ணிட்டு வீடியோ போட்டிங்கன்னா அவங்க பார்க்க மாட்டாங்க. எவ்வளோதான் நல்லா ஹூக் வச்சுருந்தாலும் ஸ்வைப் பண்ணிட்டு போயிருவாங்க, அதாவது தள்ளி விட்டுட்டு போயிருவாங்க வீடியோவை. நிறைய பேர் உங்க வீடியோவை தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்கன்னா உங்க வீடியோஸ்க்கு நிறைய வியூஸ் வராது. ஸோ எதை பத்தி ஷார்ட்ஸ் வீடியோ போட போறீங்கன்றது ரொம்ப முக்கியம். நான் ஒலிம்பிக் நடக்கும்போது ஒலிம்பிக்கை பத்தி ஒரு வீடியோ போட்டேன், 10,000 வியூஸ் வந்துச்சு. அடுத்து வீடியோவோட ஃபர்ஸ்ட் 3 செகண்ட்ஸ் ஆர் 5 செகண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் என்ன பேசுனீங்கன்னா மக்கள் தொடர்ந்து வீடியோவை பார்ப்பாங்கன்னு யோசிங்க, அதை ஃபர்ஸ்ட் பேசுங்க. அப்படி பண்ணீங்கன்னா தான் தொடர்ந்து உங்க வீடியோவை பார்ப்பாங்க, நிறைய வியூஸ் உங்க வீடியோவுக்கு வரும். இல்லனா தள்ளி விட்டுட்டு போயிடுவாங்க, அதாவது ஸ்வைப் பண்ணிட்டு போயிடுவாங்க, வியூஸ் நிறைய கிடைக்காது. எனக்கு 10,000 வியூஸ் வந்த வீடியோல ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ் நான் என்ன பேசினேன்னா, இந்த காரணத்தினால தான் ஒலிம்பிக் வின்னர்ஸ் அவங்களோட மெடலை கடிக்கிறாங்க அப்படின்னு பேசினேன் ஃபர்ஸ்ட் 5 செகண்ட்ஸ். இது இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால தான் தொடர்ந்து வீடியோவை நிறைய பேர் பார்த்தாங்க, நிறைய வியூஸ் வந்துச்சு. அடுத்து ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வாங்க, சுத்தி வளைச்சி எல்லாம் பேசாதீங்க. தேவையில்லாத விஷயத்தை பத்தி பேசவே பேசாதீங்க உங்க ஷார்ட்ஸ் வீடியோல. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் இதுல ஏதாவது ஒன்றை மட்டும் பண்ண சொல்லுங்க வீடியோ முடியும் போது. எதுக்கு ஒன்றை மட்டும் பண்ண சொல்றேன்னா, நீங்க நிறைய பண்ண சொன்னீங்கன்னா அவங்க பண்ணாம போயிடுவாங்க. எதுவும் ஒன்றை மட்டும் பண்ண சொன்னீங்கன்னா அது அவங்க பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்து ஆடியோ குவாலிட்டியும் வீடியோ குவாலிட்டியும் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் உங்கள் வீடியோவை இன்ட்ரெஸ்டோட பார்ப்பாங்க மக்கள். நான் ஒரு வயர்டு மைக் யூஸ் பண்ணுறேன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு. குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் சொல்கிறது எல்லாம் ஷார்ட்ஸ் வீடியோவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நிறைய வியூஸ் வரணும்னா. அடுத்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா வீடியோவை எடிட் பண்ணுங்க. எனக்கு பேசிக் வீடியோ எடிட்டிங் மட்டும்தான் தெரியும். லேப்டாப்பில் கிளிப் சாம்ப்னு ஒரு வீடியோ எடிட்டர் இருக்குது, மைக்ரோசாஃப்டோடது. அதை தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃபோனில் கூட வீடியோ எடிட் பண்ணலாம், ஆடியோவையும் எடிட் பண்ண வேண்டி இருக்கும். என்ன மாதிரி ஃபேஸ் காட்டாம வீடியோ போடுறவங்க ஆடியோல இருக்கிற கேப் எல்லாத்தையும் டெலீட் பண்ண வேண்டி இருக்கும். அந்த மாதிரி சில ஒர்க் இருக்கும். ஆடியோல நாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த நாய்ஸை ரிமூவ் பண்றதுக்கு சில வெப்சைட்ஸ் இருக்கு, அதை யூஸ் பண்ணி நாய்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் கேன்வா, அடோபி எக்ஸ்பிரஸ் அந்த மாதிரி சில வெப்சைட்ஸை யூஸ் பண்ணுவேன் போட்டோ எடிட் பண்றதுக்கு. போட்டோ எடிட் பண்ணிட்டு அந்த போட்டோவை வீடியோஸ்ல ஆட் பண்ணிடுவேன். அப்புறம் எதை பத்தி வீடியோ போடுறீங்களோ அதை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சில டைம் மிஸ்டேக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பெஸ்ட்டை கொடுங்க. ரிசர்ச் பண்ணாதான் ஒரு டாபிக் பத்தி உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அதை நீங்க வீடியோல சொல்லலாம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க என்ன பேச போறீங்கன்றத ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சில டைம்ல நீங்க ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் வியூஸே வராது, 1 மணி நேரம் ஆனா கூட. அதுக்கு என்ன பண்ணணும்ன்றது எனக்கும் சரியா தெரியல. இந்த ப்ராப்ளம் எனக்கும் இருக்கு. சில டைம் வீடியோவை டெலீட் பண்ணிட்டு திரும்ப அப்லோட் பண்ணோம்னா வியூஸ் வரும், சில டைம் அப்படி பண்ணா கூட வியூஸ் வராது. இந்த ப்ராப்ளம்க்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சதுன்னா ஒரு வீடியோல சொல்றேன் பாருங்க. சில பேர் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டீங்கன்னா வியூஸ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவும் சரியா ஒர்க் ஆகுற மாதிரி எனக்கு தெரியல. இப்போ வீடியோவை அப்லோட் பண்ணும்போது நீங்க முக்கியமா என்னென்ன பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். இதை கரெக்டா பண்ணாதான் உங்களுக்கு வியூஸ் அதிகமா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வீடியோக்கு சூட்டபிளான டைட்டில் கொடுத்துக்கோங்க. அப்புறம் டெஸ்கிரிப்ஷன்ல வீடியோக்கு சூட்டபிளான கீவேர்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. கீவேர்ட்ஸ்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு வீடியோவோட டைட்டில் iPhone 15 ஃபுல் ரிவ்யூ அப்படின்னு வச்சுக்கோங்க. டெஸ்கிரிப்ஷன்ல பெஸ்ட் போன் அண்டர் 80,000 அப்படின்னு கொடுக்கலாம். அதுதான் கீவேர்டு. ஒரு கீவேர்டு மட்டும் இல்ல, வீடியோக்கு ரிலேட்டடா நிறைய கீவேர்ட்ஸ் கொடுங்க, இது ரொம்ப முக்கியம். அப்புறம் ஹேஷ்டேக்ஸ் வீடியோக்கு ரிலேட்டடா கொடுங்க. பொதுவா நான் ஹேஷ்டேக்ஸை டெஸ்கிரிப்ஷன்
டெஸ்கிரிப்ஷன்ல தான் கொடுப்பேன். சில பேர் டைட்டில்லையும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு வீடியோவோட டைட்டில், டெஸ்கிரிப்ஷன், ஹேஷ்டேக்ஸ் இதெல்லாம் என்ன கொடுக்கணுங்கிறது தெரியலன்னா ஜெமினின்னு ஒரு வெப்சைட் இருக்கு, கூகுளோட ஒரு வெப்சைட், அதில் போய் கேட்கலாம். நீங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், நான் ஐபோன் 15 பத்தி ஒரு வீடியோ பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு என்ன டைட்டில் கொடுக்கலாம் அப்படின்னு கேளுங்க. அது டைட்டில் நிறைய சஜஸ்ட் பண்ணும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனும் ஹேஷ்டேக்ஸும் தேவைன்னா வீடியோவோட டைட்டில் கொடுத்துட்டு இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்கிரிப்ஷனும் ஹேஷ்டேக்ஸும் எனக்கு தா அப்படின்னு கேளுங்க. அது உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனையும் ஹேஷ்டேக்ஸையும் கொடுக்கும். இது சாட் ஜிபிடி மாதிரியான வெப்சைட் தான். இது கொடுக்கிற ஆன்சர்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்கு. டேக்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு, அதுல கீவேர்ட்ஸை கொடுங்க. கீவேர்ட்ஸ்னா என்னன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன், கொஞ்சம் நிறைய கீவேர்ட்ஸ் கொடுங்க. வீடியோ லாங்குவேஜ் தமிழ்னு கொடுங்க, தமிழ்ல பேசியிருந்தீங்கன்னா. கேட்டகரி ரொம்ப முக்கியம். உங்க வீடியோ எந்த கேட்டகரிக்கு சூட்டபிளா இருக்குமோ அந்த கேட்டகரியை செலக்ட் பண்ணுங்க. எஜுகேஷன், என்டர்டெயின்மெண்ட் அந்த மாதிரி இருக்குல்ல கேட்டகரி. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஐபோன் 15 ரிவ்யூ வீடியோ இருக்குன்னு வைங்க, அதுக்கு என்ன கேட்டகரி சூட்டபிளா இருக்கும்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அவ்வளவுதாங்க நான் சொல்ல வந்தது. கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருந்தீங்கன்னா எல்லா வீடியோஸ்க்கும் 10,000 வியூஸ் வர வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 400-500 பேர் உங்க வீடியோவை பாக்குறாங்கன்னா நிறைய என்கேஜ்மெண்ட் வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்கேஜ்மெண்ட்னா நான் எதை சொல்றேன்னா லைக், கமெண்ட், ஷேர் அந்த மாதிரி நல்ல கண்டென்ட்டை போடுங்க. தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைப்பாங்க. நிறைய பேர் உங்க வீடியோவை ஷேர் பண்ணுவாங்க. போக போக சக்சஸ் கிடைக்கும். நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு ஷார்ட்ஸ் கிரியேட் பண்ணீங்கன்னா ஒரு நாள் உங்க ஷார்ட்ஸுக்கு லட்சக்கணக்கில் வியூஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. எல்லாருக்கும் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.